நான் வந்தவனே பார்த்துட்டு இந்த நாடகம் நக்கரமா இருக்கு. ஹலோ மாரியே எழுப்பியா எழுப்பி விடு, வீட்டுல போய் போட்டுவா. என்ன பிராணம் ப்ரோ? பகாரியா? மெதுவா அருமையான கூட்டம், நல்ல கூட்டம். போதும் போதும் போதும், ரொம்ப விளம்பர தேவையில்லைங்க. வாசு மதுரை வாசிக்கு மை செட்டுதான். கிராமங்கள் பூரா அன்றைய காலத்துல பேர் வாங்கின செட்டு, இன்னைக்கு அதே செட்டுதான். அருமையான வாசியை மறக்க முடியாது. இப்ப ஊருக்கு 2 பேர் கிளம்பிட்டேன். எரி உள்ள இருக்கு, அந்த பாக்ஸை தூக்கி வச்சுட்டு போடுறேன். 4 பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க, 25 பேர் நிக்கிறேன். அடியாது எதுக்கு முடியாத, நீ ஏதாவது சொன்னேன்னா தூக்கி போட்டு புலத்துல வைக்கின்றேன். இருந்தாலும் உள்ள வச்சு அடையப்பா. நாடகம் வேறையா இல்ல வாக்கிங் போற இடமா? மண்டை கேட்ட போயிட்டு ஓடி அவ்வளவுதான் நிகழ்ச்சி. இன்னைக்கு விளக்க உலகத்துல கூட்டாம கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. மாலைக்கு அடிக்கிறதா இங்க யாருடைய ஒரு கண்டு ஐயா வெட்டிக்கால இருந்து போடுங்க. மணிகண்டன் தம்பி பாரதி ஐயா ஆங்கிலத்துல வாக்கியத்தாரா இருந்தா வாங்கிறது மாலை முண்டை யாரு போட்டாங்க? அவர் இந்த கிட்டி போட மாட்டேன். முகத்தை பாருங்க பூராமே தர கடைசி போய் அரசு பண்ண மாதிரி எனக்கு மாலை எடுத்து எங்களை கௌரவப்படுத்திய வினந்தகுளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இளைஞர் திருமாவளவன் கிராமம் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். மலைக்கு மகாலிங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க. இது ஏன் சொல்ல அந்த விஜய் டிவி ஜீ தமிழ்ல நல்லா பாடுவாங்க. 4 சக்சஸ் உட்காந்து கருத்து விட்டுருவாங்க. அந்த அம்மிங் வேணும் மேடம், அது அது வரும். அவன் ஏற்கனவே நீர் கசியோட வந்து பாடிக்கிட்டு இருக்கான். 45 கேமரா ஓடும். ஒரு கல் வைப்போம் கூட எனக்கு கண்டனத்தே வந்து சேருவீங்க. நாட்டு நாட்டு நடவு நாட்டு, நாட்டு நாட்டு நடவு நாட்டு, எங்க அப்பா விட்டு நாத்தாங்க முறா நாட்டு, எங்க அப்பா விட்டு நாத்தாங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நாட்டு. இதை திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். நாத்து நாட்டு நடவு நாட்டு, அப்பத்தாவது நாத்தாங்க நட்டுன்றேன், அப்பத்தாங்களை போட்டுக்கிட்டு நட்டுன்றேன். அப்பத்தாவை கிசுமிஸ் தாத்தா பண்ணவே தாத்தா அந்த தாத்தா அவவார புதுசா வேதனைப்பட்டு, அவவார புதுசா வேதனைப்பட்டு நாளத்தை வர இந்தியா சும்மா படுத்து கிடந்த கிளட்டு போய, சும்மா படுத்து கிடந்த கிளட்டு போய, இன்னைக்கு எடுத்து நீ யாரும் போனவங்க அப்பாடி தான் சித்திரம் கட்சியை மாதிரி
அன்பு கொண்ட என் உயிருக்கு மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். இல்லப்பா பையன் அரச இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று நாடக கண்ணோட்டத்தில் வந்திருக்கும் என் தமிழ் உறவுகளே, நாடகம் பார்க்கும் போது மண்ட காயுமே என்று பாதி கட்டிங்கை போட்டுவிட்டு மிச்ச கட்டிங்கை 2012 இருந்த சட்டிக்குள்ளே வைத்திருக்கின்ற என் தமிழர்களே, கணேஷ் கோயிலையை கவசத்துக்குள்ள வச்சு உருட்டும் வாலிபர்களே, பக்கத்து வீட்டுக்கார பொங்கல பாயில உட்காந்து எந்திரிக்க முடியாம தவிக்கும் என் தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் எக்கேயாரி பரிவான இரவு வணக்கம். எதுவும் மாட்டுத்தானே போறாளா? என்ன ஒண்ணுமே புரியலையே. நீங்களே திடீர் என்ன உட்காரு அவன் 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு ஏசியை போட்டு வராங்க வரலாம். ஏன்னா நாடகம் 2 நாள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். பள்ளிதமன் நாடகம் நீங்க வாட்டுக்க வயசான ஆளுங்க பள்ளிதமன் இடத்துக்கு போய் நாடகம் வரணும் வள்ளிய வரணும்னா அந்த ஊரை வீட்டுல வந்து கிடக்குங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா கண்ணங்கரையே ஒரு 2 பேர் திரி வாங்கி செவத்துக்குள்ள மருதமனை சூத்துவத்தியே முறையும் திரி வாங்கி அந்த கண்ணோட்டத்தோட இந்த நாடகம் பார்க்காதீங்க. இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமே சில பேர் வந்திருக்கீங்க. கதப்பு முட்டாங்களே, ஒரு வேலை துப்பாக்கி கூட வருவாங்களோம், மட சொல்லுவாங்களோ, சட்டியை வச்சுக்கணும் கிடையாது. கதமும் சிரிப்புன்னு சொல்லுவா, நீங்களா சிரிச்சுக்கணும். அதுக்காக கம்ப்யூட்டர்ல வந்து நான் கிச்சு கட்டுற மாதிரி இல்லை, கை சுருப்பு. நகைச்சுவை என்பது என்ன அப்படின்னா உங்களை அறியாம சிரிக்கிறத நகைச்சுவை. நகைச்சுவை எங்க பார்த்தாலும் போட்டி கணக்கு. யார்கிட்ட கிடக்குன்னா குடியாரே நகைச்சுவை. 10 வண்டி கிராஸ் பண்ணும் போது ஒரு பஸ் நிக்க மாட்டேன், நினைப்பேன். ஒரு குடியாரனை போய் நிக்க சொல்லு ரோட்ல, அப்படியே பஸ் அங்கேயே நின்றுட்டேன். ஏன்னா இவனை அடிச்சு போட்டு போய் நம்ம ஜெயில உட்கார்ந்துட்டேன். ஏன்னா மனிதனுக்குள்ளது உள்ள போன அந்த அரக்கனுக்கு தான் மதிப்பு. உலகத்துல நாடு என்ன நாடு? தமிழ்நாடு. மொழி தமிழ் மொழி. ஆனா நம்ம குழந்தைகளை போனா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், ஆங்கில மீடியம், ஹிந்திய படிக்க சொல்ற எல்லாரும். அப்ப இந்த தமிழ்நாட்டுல எப்படி தமிழனுக்கு மரியாதை இருக்கும்? எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். உணவுக்கு எல்லாமே. ஆனா அடுத்தவங்க செய்வன வைக்கிறத மட்டும் நம்புறோம்னா யாரும் முன்னேறோம். நீ புது பேண்ட் போட்டு போனீங்கன்னா 30 தடவை கறந்து வைப்பேன். புது பேண்ட் கிடக்க 2ஆ கிழிச்சு கருவில் அடைப்பேன். அந்த உலகம் அப்படி வாழ பொறுக்காத உலகம். எல்லாத்துக்கும் தினம் வந்தது. அன்னையர் தினம், ஆசிரியர் தினம், ஐஸ்கிரீம் சபீர் தினம். என்ன வர்க்கமனே இல்லையா? என்னை படுத்துறேன். இப்ப உள்ள குழந்தைய கூட பிரச்சனை, எலி குஞ்சு பூனை குஞ்சு மாதிரி தூக்கிட்டு போக முடியும். அப்ப எல்லாம் குழந்தை வந்தேன். அப்ப குழந்தை வைக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா 1/2 டன் இருப்பேன். உடம்பு அவர் ஆத்தா இடுப்புல தூக்கி வைக்க இடுப்பே முறியும். குழந்தை அவளை வைத்து இப்ப பூரா பிள்ளைய வந்து தூக்கிட்டு வருது, பூரா மணி பரிசு சிப்புல வச்சிருக்கு. ஏய் பிரித்தியா, உன் பிள்ளைய காமெடி யாருமே காமிக்க மாட்டேன், உங்களோட காமெடி வைக்குவாங்க. அவன் என்னாச்சு? எழுத்து குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துல அப்பத்தாமார்கள் எனர்ஜிக்காவே புட் கொடுத்தாங்க. சாப்பாடு பூராமே அமைச்ச சாப்பாடு கொண்டா கல்ல கம்மங்கூழ் கேப்பங்கூழ் குடிச்சிட்டு 20 பிள்ளை 25 பிள்ளை 8 போரோட மோசமா ட்ரை பண்ணலாம். அதே வேலைதான். ஏன் அந்த காலத்துல பிள்ளை வச்சாங்க? இந்திய ராணுவத்துக்கு அனுப்புவா கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு பொழுதுபோக்கு ஒன்று. பகலிலே
தூக்கம் இல்லை என்றால் 100 நாள் வேலை, வீட்டிலே மண்டகாய் இருந்தால் பிரிப்பேர் கேம், பெண்களுக்கு அடுப்புலே சட்டி இருந்தாலும் சீரியல். அந்த காலத்துல 100 நாள் வேலை என்பது அப்பத்தாதே ஐயாவுக்கு 100 நாள். எனி டைம் அட்டையை பறிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். எனி டைம் சோறே அந்த தண்ணியே கிடையாது. அவனுக்கே நான் தலையை வச்சு படுத்திருக்கான். அயோக்கிய பையன். சிந்திக்க இன்னைக்கு பூரா காதல். மாசுக்கு வந்துச்சு. எல்லாரும் கவனிங்க. இந்த மாசுக்கு எதுக்கு போட்டாங்க? கொரோனாவுக்கு மாசுக்கு போட்டாங்க. இப்பயும் மாசுக்கு போறாங்க. எதுக்கு? எவன் பிள்ளை எவன் கூட்டு போறேன், எவன் கூட்டாங்க எவன் கூட்டு போறேன் மாசுக்க போட்டு புருஷிய பக்கத்திலே நிக்கிறேன். பொட்டாட்டி எந்த ஒன்று தடுத்து வரேன். புருஷிய டீயை குடிச்சிட்டே பண்ணிக்கிறேன். அதுக்கு அவன் பிள்ளையா இருக்கானே தொடையப்பா கம்பா முண்டை ஓம் முட்டான்னு தெரியல. கட்டினா அப்படி கட்ட முட்டை வந்து தண்ணி விட்டாரு. அவ உடனே நம்ம புரிஞ்சி பாவம் கட்டி நிக்கிறான். டாட்டா காமிக்கிறான். உடனே சொல்றேன் புரிஞ்சேன் சரியா 2 செகண்ட்ல கரெக்ட் பண்ணேன். வா முட்டை ஓம் முட்டாங்க ஆத்தின்னு அங்கனே இல்லைன்னு சொல்றேன். காதலத்தனம். காதல் என்பது புனிதமான. காதலிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பெற்ற தாய் தகப்பன் சமூகத்தோடு காதலித்து திருமணம் பண்ணுங்கள் அன்பு உறவுகள். அதே பெற்ற தகப்பே மாமி பச்சனை போன் அடிக்கும் போது வாலிபர்களுக்கெல்லாம் எரிச்ச பசராகத்தான் தெரியும். அவ அப்பா போன் அடிச்சாருன்னா பேசுவேன். என்னப்பா இங்க ஊமஜூர்ல வரும்போது இலவச வாங்கி வராங்க. வை வை வருவோம்ல போட்டு சொல்றாங்க. இதே காதலி அடிச்சுன்னா என்னடா இடியட் வினோத் எனக்கு ஐக்கியம் செருப்பு வேணும்டா. 1 ஆ 2 1 ஆ 2 வேணும்டா. ஐஸ்கிரீம் 1 கிலோவா 2 கிலோவா? இந்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் வித்து கூட வாங்கி தரேன். ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிடும். அதுலயும் காதல் பண்றதுக்கு மட்டும் பக்கத்துல உட்கார. அது வெளியே இருக்கும் போது பேசுறாங்கடா. பக்கத்துல ஒரு வயசான ஒரு தூர புத்தி நின்றாரு. ஒருத்தர் முச்சு முத்தம் கொடுத்துருக்கேன். அவர் பார்த்தாரு பின்னாடி பண்ணி வந்துருச்சோ அப்படின்னு மிரண்டு தூரோடு பெரிய அப்படி இருக்க. காதலுக்கு கண் இல்லை. காதலிக்கும் போது எப்படி இனிமையா இருக்க அந்த பிள்ளை எச்சிய கூட அப்படியே நக்குமா. எச்சிய சுட்டா எச்சிய நக்குறேன். அதுக்குள்ள பாவாடையெல்லாம் நான் கட்டி நெச்சி கட்டிட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா பெரிய பூராமே நீ கூட வேலை பண்ற வேலை அவ்வளவுதான். ஏன் ஜோக் தம்பி நீங்க எல்லாம் நோட் கொடுத்து போய் பரீட்சை எழுதுங்க. புழு பாஸ் ஆகும். வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்க. சிரிக்கணும் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பிறந்தவங்க இருக்க. அவர்கள்லாம் நமக்கு யாருன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டினா ஆசிரியர்கள் தான். ஆனா ஆசிரியர்களும் இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறேன். ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோனா என்னன்னே தெரியாது. போன் நோட்ல கைவிட்டான்னு போவேன். எழுதி முள்ள விட்டு போட்டேன். எழுத்து வச்சு ஒரே என்ன அண்ணன் தம்பி நம்ம தான் முதல்ல எப்படி கூப்பிட்டா அனைவானே ஆனந்தி. இப்ப அதுக்கு பேர மாட்டாங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ என்னடா மத்த ஒவ்வொரு மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்துல பார்க்க வேணாம். தோட்ட சங்கத்திலேயே இருமல் பாசம் அப்பதான் தேவையா? நான் தெரியாம கேட்கிறது. நாடகமா என் பிள்ளை காது தோச்சு நிக்கிறேன். வாங்குவாங்க. ஏன்னா நாடகம் இருக்கட்டும் எதா இருக்கட்டும். ஒரு பேக்கரியில கூட ஆம்பளை இருந்தா ஒரு டீயை சாப்பிட்டு இலவட்ட புறம் போயிடுறேன். பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா
அந்த பேக்கரி அடைக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. போனோடனே லைட்டா ஒரு டீ அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே குடிச்சுவேன். வேற என்ன சாப்பிடுறீங்க? கேக். எல்லாத்தையும் தின்னுட்டு காலையில 10 மணிக்கு போனவே 3:30 ஆயிரம் போக மாட்டானே. இதே முரட்டாளு மீசியோட நிக்கிற மாஸ்டரா என்ன தம்பி வேணும்? ஒண்ணு வேணாம் ப்ரோ. கஷ்டமா கனவுக்கு வந்தேன். ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு. என்ன வேணும்? கூகுள் பே. கூகுள் பே உனக்காக சொல்றேன். கூகுள் பே, போன் பே இதை கேட்டு போய் நாளைக்கு குழந்தை பிறக்க போறியா? அவ்வளவுதான் காமெடி ஓடி. கூகுள்ல இன்னைக்கு என்ன கேட்டாலும் வரும். 2 நாள் இறங்காத பசவட்டி இறங்காத டிரைவர் 2 நாள் ஆச்சு இறங்காத வீட்டுக்கு போல. அவன் கடுப்புல சென்னையில இருந்து பச ஓட்டிட்டு வரேன். என் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து ஒருத்தன் கூகுள்ல கேட்டிருக்கேன் செக்ஸ் வீடியோ வரல. தமிழ் செக்ஸ் வீடியோ இருக்கேன். டிரைவர் ஒரே வீடியோ போற மாதிரி விட்டேன். புரிய மாட்டேன். இன்னைக்கு எல்லாமே வந்துட்டுக்கிறோம். என்ன கேட்டாலும் அதே மாதிரி இந்த கூகுள் மேப்பை பார்த்துட்டு வாகனம் ஓட்டாரி யார்ட்டையாவது கேட்டாவது போட்டேன். அதுல ஒரு பொம்பளையை சேர்த்து கொடுத்துருக்காங்க. சொல்லுவது It's a 2 kilometers. This is left and right. Okay. It's a 24 meter. This is standing at the left. போய் பார்த்தா இங்க பார்த்தா சரியான பள்ளம். ஊர்னில வந்து விட்டுச்சு. It's a ஊர்னி உள்ள வந்தா லெஃப்ட். மனிதனுடைய மூளையை யூஸ் பண்ணாம இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சொல்லக்கூடியதா நம்பி வாங்கிருக்கோம். ஆனா பொம்பளையாளருக்கெல்லாம் ரொம்ப சேவடியும். இந்த கூகுள் வந்ததுனால குழம்பு வைக்கிறது எல்லாமே கூகுள் தான். இடியப்பம் புளியிறது எப்படி வந்துடும் முடிஞ்ச மணிக்கு அப்படி வந்தோம். அன்னைக்கு ஒரு பொம்பளை மண்டகை வைப்பது எப்படி ஆட்டு மண்டையோட அப்படி வந்துருச்சு. அம்புட்டி வச்சு கலக்கிற பொம்பளை ஸ்டப்ப பத்த வைக்க. ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டு. நீங்கள் அத்தனை பேருமே அண்ணன் தம்பிகளா பழக வேண்டும் என்றால் உலகத்துல இந்த மது நம்ம எல்லாத்தையும் மாத்திராங்க. மது ஒழியம், மது ஒழியம். மது கூட வாங்கி போடலாம். ஆனா அந்த கணேஷ் கோயில வாங்க உண்மை. அத போய் பெட்டி கடையில பொம்பளை இருந்துச்சுன்னா நீங்க கேட்கறது நைஸா கேட்பேன். அந்த பொம்பளை அவனை பார்க்கலாம். ஆளு கிருதா இருந்தாலும் வச்சிருந்தேன்னா போறாங்களா நீ கருத்து விட்டாத முண்டை போதில் இருக்காங்க. அந்த பொம்பளையாட்ட கேட்க முடியாம கேட்பாங்க. கேக்கா அது இருக்கா? அது உடனே எதுப்பா அது என் தாலியே வைக்கல சாமியே சொல்ல மாட்டேன். ஒரு ஓடுக்கா வருதா? அது இவனை பார்த்தோன்னே கேரளா இறக்கி வச்சிருக்க மம்டி போலீஸ் யாருப்பேன் போல நினைச்சு அது சேலையெல்லாம் போட்டு தாண்டும். இவன் நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. கடைசி வரைக்கும் பண்ணி ஆனா அந்த பாக்கெட் போடும் போது இருக்கிற சுகம் எதுலையுமே இல்ல. அது அவளை டீசெண்டா எடுப்பாங்க. ஜட்ஜிக்கு வந்து எடுத்து அப்படியே கீழே வச்சு இப்படி தேய்க்கலாம், இப்படி தேய்க்கலாம். தேய்க்க மாட்டேன். உதட்ட அப்படி வைப்பேன். பார்த்தவனுக்கு விட்ட வந்தவனுக்கு உள்ள வழி. இந்த கணேசி கோயில போனோம். எல்லாமே என்னை பொறுத்தளவு தீய பழக்கம். தீய பழக்கம் இல்லாத ஆளு எந்த பழக்கம் இல்லையே சத்தியம் பண்றேன் ஒருத்தையும் அப்படின்னு நினைச்சிட்டா அவன் பொம்பளை விஷயத்துல லோக்கலா உண்மை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, கணேசி கோயில போட்டு ஒரு ஆளுக்கு
பெரியாஸ்பத்திரியில சேர்த்து குளுக்கோஸ் ஏறி இருந்திருக்கு. அப்பதானே அரைச்சு புண்ணா கிடந்திருக்கேன். சீரியஸா இழுத்து முடிக்க அவனை பார்க்க போறாரு. இவன் போய் என்ன என்னாச்சு அசோக் போட்டேன் ஆச்சு. இவன் கேட்க போனவே வேகமா பாக்கிட்டு இருந்திருக்கேன். எடுத்து கொட்டிக்கிட்டேன். ரொம்ப அழிச்சிச்சு. வளைக்க முடியாது. அவன் துண்ட வரைக்கும் போனான். திரும்ப அவன் திரும்ப ஆள் உள்ள வச்சுட்டு அவன் செத்தேவன். ஐயா ஒரு தவறு பண்ணிட்ட இவ்வளவு தூரத்துக்கு இருக்கான்னு யாராவது திருந்துவோமா? மது அடிச்சுட்டு போய் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது. யாராவது அடிக்காம இருக்கமா? இருக்க மாட்டான். சொல்ற விதம் இருக்கு. அழகா சொல்லலாம். ஒரு நெஞ்சு வலி பேசுறத கூட என் தமிழை நினைச்சா காப்பாற்றான். அவன் பருத்து கிடைக்க கட்டில நீ போ நேரம் போய் என்னடா அது நேரத்து கொத்தனார் வேலை போயிட்டு உன்னை காணாம தேர்னே நீ ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க சிறு திருந்துச்சு நெஞ்சு ஒன்னும் சேர்த்தாங்க. இது ஒரு வழியா உன்னைய பார்க்க முன்னாடி டாக்டர் பார்த்தேன். 2 நாள் உன்னை கூட்டு போக சொல்லிட்டாரா? ஒன்னும் ஆகாதா அப்படின்னா அவன் ஹார்ட் பேஷண்ட் அப்படியே நம்ம சொல்லிட்டாங்களா அப்படி எந்திரிப்பேன். ஆனா பொம்பளையாளர்களை மட்டும் கூட்டு போகிறான். அவனே பயந்து கிடக்கிற நர்ஸெல்லாம் பார்த்தா கிட்னி திருந்த பொம்பளைய மாதிரி நடமாடிட்டே இருக்கும். பேய் மாதிரி அவன் நடுங்கி கிடக்க அந்த பொம்பளைய போறதை பார்க்க போகும்போதே முக்கால போட்டுட்டு ஐயோ ஆசா மொத்த வாரிசியா அவங்க அப்பே எவனுங்க ஏற்ற சொத்து எவன் நிக்க போறியா அவன் பார்ப்பேன். சோழி குடிச்சு போட ஏன் ஒரு பொம்பளையா சொல்லி இடம் பொருள் ஏறம். இந்த தமிழகத்துல ஒவ்வொருத்தரும் ஏன் பிறந்தவங்க இருக்கக்கூடாது? ஏதாவது ஒண்ணு சாரி. என்னைய பொறுத்தளவு எங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நான் வணங்கக்கூடிய 18ஆம் பையன், அதுக்கப்புறம் நான் ஒருவனுடைய காலில் விழுந்து நான் வணங்குறேன்னா யார் காலில் விழுவேன்னா பசியோடு ஒரு ஏழை சிறுமி கையேந்தும் போது உடனே அந்த பசியை போக்குறேன் பையன் தமிழ். அவன் தான் எனக்கு 3வது தரம். கோடிக்கணக்கில் காசு வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரன் அல்ல. என்னைய பொறுத்தளவு மனதிலையும் எல்லாத்திலையும் சிறந்தவன் யார் என்றால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே அமைந்திருக்கின்ற என் தமிழன் தான் என்றைக்குமே உயர்ந்தவன் உயர்ந்தவன் உயர்ந்தவன். ஒரு சாங்கு பாடுறீங்களா? கண்ணம்மா நீ மரியாதை வீட்டுக்கு போறது நல்லது. நான் கெட்ட மாதிரி நோக்காம வரியாமா என்ன கண்ணம்மா காலம் சொல்ல போய் வயசு என்ன? ஏ கமிட்டி இதை சொல்லுங்கப்பா. கோயில் கோயில் உன் வயசுக்கு என்ன மாதிரி கேட்குற? கண்ணம்மா காலம் சொல்ல வரேன். எத்தனை காலம் சொன்னேன்? ஆத்தாம போய் கட்டி ஊத்துக்கு தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி அந்த ராமேஸ்வரம் அந்த வேகரப்பு என் கந்தனத்தை என் தந்தை மகன் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள. கட்டிய மனைவி நீயும் தான் விட பேசலாமா? ஆசுக்காக பெண்கள் நீயும் திருமணம் செய்யலாமா? வாசிக்கிறேன். நீ திறமையான பட்டிக்காரனா? இந்த மேலே நீ கையில வாங்கணும். ஏன்னா எத்தனை ஊர்ல நீ பேர் வாங்கி பேசுகிறேன் மணியண்டா. விடத்தோட மன்னன் நீ பேர் வாங்க. உட்கார்ந்த ஊரம் நியாயமானவர். ஏன்னா தம்பி மணிகண்டே, பாரதி, திண்டுக்கல் ராஜேந்திரன், பார்த்திபன், இந்த 4 பேருமே திறமையான கலைஞர்கள். ஆரம்ப காலத்துல நான் ஒரு பெட்டிக்காரத்தை பாருங்க. அவர் வயசான புது பாட்டுல அவர் தெரியாது. நான் பாருங்க, டான்ஸோட பாருங்க. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நாம் கண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. அவர் பழைய வெட்டிக்காரங்க. குருவாயூரப்பா திருவரு தருவாய் நீ அப்பா. நான் சொன்னேன் ஐயா அந்த பாட்டு இல்ல, குருவாயூர் அதுங்கடா. இதாங்க குருவாயூரப்பா. விடிய விடிய நீ போருப்பா நிப்பாட்டுப்பா. ஏன்னா திறமை எங்க இருக்கிறது? எல்லாத்தையும் அலங்காநல்லூர் பாலமெட்ல 1000 காளைகளை ஒத்து விடலாம். 1000 மாடுபடி வீரர்கள் கலவரங்களா. எல்லாத்துக்கும் யாரு பரிசு உண்டா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த நாடக உலகத்துல யாருமே பிடியாது அல்ல, திறமைக்குத்தான் பரிசு. என்னைய பொறுத்தவரை கஷ்டப்படக்கூடிய மக்களை சரி, கஷ்டப்பட்டு வரக்கூடிய கலைஞரை வளர்த்து விடுவது அடியன் எம்கேஆர் முதலிடத்துல இருப்பேன். எல்லாத்துக்கும் குருவர் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கு. எல்லாம் சமம். ஒரு விஷயத்துல பசி பசி இந்த உலகத்துல பசி மட்டும் இல்லை என்றால் யாரும் வேலைக்கு போக தேவையில்லை. அதுதான் முக்கியம். இருக்க வீடு, உடுத்த உடை, உண்ண உணவு, நடக்கிறதுக்கு நடப்பா. சோதனை பண்றதுக்கு போற மஞ்சள் சட்டை பம்பா நதிக்கர போறோம். அந்த பட்டணத்து மன்னன் வந்த பம்பா நதிக்கர போறோம். அந்த பட்டணத்து மன்னன் வந்த மலைகள் போட்டு மாறோம். மலைகள் போறோம். பம்பா நதிக்கர போறோம்.
ஆம்பளை ஊரா ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை போட்டா பொம்பளை ஊரா ஓம் சக்தி பராசக்தி அரோரா தப்பு சொல்லு கட்டியா. எனக்கு ஆம்பளை ஊரா பஜனை பண்றது வித்தியாசமா இருக்கு. முருகன் பஜனை எல்லாம் கேட்டீங்கன்னா மேலா மேலா என்று சொல்லி இருந்தாடத பாருங்கோ குயில்கும் முதுகேலங்கோ அவடிய தொட்டி டூரிஸ்ட் வண்டியிலே கொடுத்தாங்க. அப்படி கட்டிப்பிடி கட்டிட்ட பாட்டுக்கெல்லாம் ஆடுறீங்க. ஜவுளி கடையில ஜாபத்தில் கட்டி வெட்டி கடையில பூரா கொடுத்தாங்க. எனக்கு யாரும் யாரும் உங்களை வேலை பிடிக்க உழப்போம். மாலை எல்லாரும் போடுங்க. இந்த மாலை வந்து மன மகிழ்ச்சிக்காக போடுறது கிடையாது. பூரா குடிய நிப்பாட்டுறதுக்காக சில பேர் போறேன். எதுக்கு மேல இந்த 48 நாள் நான் குடிய நிப்பாடி ஆனா குடிய மட்டும் நிப்பாட்டுங்க. மற்ற தீய வாதம் பீடி அடிக்கலாமா, சீரட் அடிக்கலாமா, மூக்குப்பொடி போடலாமா, அதெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டா. அப்படியே நடந்து போகும்போது நீ ஒரே கண்ணோட்டத்தோடு நடக்கணும். முருகனை மட்டுமே பார்த்துட்டு பழனிக்கு போனவங்க இருக்க குடிக்கிறது போன பச்சை போட அப்படியே போறேன். போகும்போதே கிடைச்சிருக்கேன் 25 கிலோமீட்டர் ஒரு ஒயின் ஷாப்பு. ஏப்பா போங்க சார், நீங்க போங்க சார். ஆனா 5 கிலோமீட்டர் ஒரு ஒயின் ஷாப் இருக்கா? அப்ப கலக்கிட்டு இந்த கடைக்கே வரணும். எப்படா வரலாம்? எப்படி வரலாம்? இந்த வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் துடியாக மதுரையே தூங்கா நகரம். ஏன் இந்த மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படி என்றால் மதுரையை காத்து கொண்டிருக்கிறாய் அன்னை மீனாட்சி. மீனாட்சிக்கு இன்னொரு பேர் உண்டு, மீன் வெளியா. மீன் வந்து தூங்க. அதே மாதிரி மீனாட்சி என்னைக்கு தூங்க மாட்டேன். பக்கத்துல இருக்கிறா 18ஆம் வழி வரை அழகு மொழி பாண்டி மொழி. எந்த மொழி பிடிச்சாலும் பெண்களுக்கு பெரிய பிடிச்சா வாட்டிடலாம். பாண்டி மொழி பிடிச்சா ஓடாய்க்கு விரட்டுறதுக்கு 4 ஊருக்கு உடஞ்சிருக்கு. துணியாசா மடாபுரம் காளி, வெட்டுடைய காளியாத்தா. இந்த சாமியை ஊரா தம்பி பாணிபுரி மிஸ்டர் சோழமண்டை பிளீஸ் பேசாம நான் வாத்தியார் வாங்கி போயிருக்கேன். இந்த சாமிகளை பூரா வணங்குறாங்க முன்னோர்கள். ஆதி காலத்துல நம்ம குடிக்கு கஞ்சி இல்லாம கும்பிட சாமி இல்லாம ஒரு கல்லு என்று ஒன்றை வைத்து நம்மளை எல்லாம் வணங்க செய்து இன்னைக்கு திருவிழா கொண்டாட வைத்தான் என முப்பாட்டன். அந்த கஞ்சி தண்ணி இல்லாத காலத்துல வறண்ட நிலத்தோடு வானத்தையே பாதுகாக்கிற முப்பாட்டெல்லாம் இந்த விடத்தோட மாதிரி ஊர்கள்ல எப்படி கோயில உருவாக்குனா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு யாருக்கு ஒரு நாட்டம் சாமி விஷயத்துல போட்டியே போடக்கூடாது. சாமி என்பது ஒண்ணு, எல்லாத்துக்கும் பொதுவான. அன்றைய காலத்துல சாமி கும்பிட்டாரு எங்க ஐயாவா. எங்க ஐயா பெரிய கொடாய். அப்படி கம்மா தண்ணியில குடிச்சு விட்டு எங்க ஐயா மயில தட்டுவார். தட்டுனா அப்படி தெரிக்கும். அப்படி ஈர வெற்றியோட ஐயா அப்படி கலிசேரி காளிமணியா கோயில் அப்படி உருளுவார். உளுந்து உளுந்து உருண்டு அரைக்கிற ஊதி அள்ளி அடிச்சுட்டு அப்படி வருவார். இப்ப எவனும் விழுந்து கும்பிடுறது இல்லை. 100 பைக்கு போயிட்டே கருப்பணி கிஸ் அடிக்கிறேன். என் வீட்டுல போயிட்டு கருப்பா அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டேன். கருப்பா 108 மாதிரி வந்துடுறேன். சாலைகளை போல இன்னைக்கு சத்தியத்துக்கு இருக்கிறேன். ரெவடி மாதிரி மாசாணியம்மன் கோயில் அது என்ன ஃபேமஸ்? அங்கே 2 பேரும் தரும் மாசாணி அத்தா. ஆனா இங்கே இந்த தினம் ரைஸ் மில்ல கூட அவங்களுக்கு மிளகா இல்ல. அந்த கோயிலே மிளகா. மாமியாவுக்கு கை காலை இழுத்து கிடக்கணும்னு மருமக மண்டியை போட்டு அரைக்கிறான். அப்பா
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. என் மாமியாவுக்கு எப்படியாவது கையை இழுத்துணும் தான். இழுத்துட்டா அவருக்கு அடுத்த வருஷம் 45 குடி மிளகா அரைக்கிறேன். அங்கிட்டு மாமியா அரைக்கிறான். என் மருமகளுக்கு ஆத்தா நீரே வரக்கூடாது, கண்ணீரே வரக்கூடாது. எப்படி சாமி என்ன உங்க வீட்டுல எப்படியா செய்வனேங்க? ஏன் செய்வன? செய்கின்ற வினை உனக்கே விளையாட்டு வேண்டாம். இருக்க போற கொஞ்ச நாள், அது வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உன்னதமான பிறவியா வாழ என் தமிழா. சமீபத்தில் இந்த உலகமே கண்ணீர் சிந்துச்சு. தேர்தல் நேரம் அது யார் என்று உங்களுக்கே தெரியும். கண்ணுப்பட போதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, கண்ணுப்பட போதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. வடக்கே வடநாடு வாடி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி செல்லவா, தட்சிண பூமி ஆறாம்பலி கோட்டை எல்லாயிரம் பண்ண, மேற்கே மலையாளம் அதுங்கே மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணீர, ஏன் மலட்டாத்து தண்ணீர, நீ மேனாட விட்டு நீ கீழாக அழகர் போய் இலங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வழங்கி மதுரை நல்ல மாவட்டம், மதுரை வடக்கு தாலுகா கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்க 5 சடை உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிறு சென்னாரி அம்மன் அந்த வெட்ட குதிரை ஏறி உன் கைக்கு சட்டையா மறியல மாட்டு என் பொண்ணாத ஐயலா சாமி குதிரை எடுப்பு ஒரு சேர்த்து முன்னிட்டு என் சாமி கொஞ்ச நேரம் கழிச்சு வாப்போம். இன்றைய தினம் துவக்கி வச்சிருந்த உப்பு சோப்பாக்கா தாரிபுரம் மாலக்கன் மதுமணி மாதிரி ஒரு கட்டு பெயில சோபம் இருந்து வரணும். மாசி மாதம் 15ஆம் தேதி 28 தெரியுதா 2024 இன்றைய தினம் திருமால்புரம் கிராம இளைஞர்களால் நடத்தப்படும் கதம்பம் காலை எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உடம்புடைய தெம்பும் கரியும் ஹெல்த் பலவீனமாக இருந்தாலும் 320 சம்பளத்துக்காக என்னிடம் 36 அறை வாங்கக்கூடிய ஒரு அதிசய சிறுவன். காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதமணி அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டார். ஊருக்கு அவன் பேர சொன்னா கைதட்டிடுறீங்க. அவன் ஏற்கனவே கார்ல வரும்போது கேட்கிறேன், ஏசி 4 பாயிண்ட்டுக்கு மேல கிடையாதா? பேக்குது கம்பு கூட்டு மாசத்துலாம் இருந்துட்டேன். அதுக்காக கவட்டுக்குள்ளைய மோச திரிக்க முடியும். இப்ப காலுக்குள்ள காலை போட்டு போய் உட்காந்துருக்கேன். இதுல எது தெரியுமா, அவன் மயனை பள்ளிக்கூடம் சேர்க்கிறான். ஏன்னா மருதமணிக்கு நல்லா பாருங்க, இடது நின்று இப்படித்தே இருக்கேன் பாப்பேன் பாவம். அதனால போல சொல்றேன், மயனை சோடுல தூக்கிட்டு பள்ளிக்கூடம் நினைச்சு முந்த போயிருக்கேன். தாலுகாச்சு ஐயா பேர் சேர்க்கணும், பள்ளிக்கூடம் அங்கே இருக்கிறான், இப்படியே போயிருக்கேன். பாசத்துக்குரிய அங்கு உள்ள மருதமணி ஒரு பப்பனாக இருந்தாலும் உங்கள் மத்தியில் பேர் வாங்க காத்துக் கொண்டிருக்கின்ற வளர்ந்து வரும் ஒரு கலைஞர்.
தமிழன் யாரா இருந்தாலும் மேடையில் நடிக்கப்பட்ட அழகு பார்க்கக்கூடிய தமிழ் உறவுகள் இங்கே மதுரை புண்ணிய பூமியிலே அமர்ந்திருக்கிறது. அன்பு தம்பி புதுவையை சேர்ந்த முரளி அவர் மற்றொரு மப்பனாக நடிக்க காத்துள்ளார். ஆடல் அரசியல், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகர், நீங்கள் எல்லாம் பார்த்து ரசித்தாலும் நாங்கள் என்னதான் கட்டி பிடிச்சி இங்க பறந்தாலும் 2 பேருமே அனுப்பிட மாட்டாங்க. எனக்கு சொந்தம் இல்ல, கேசுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை. இவராங்க அவ்வளவுதான் வராது. பழைய ஒப்பாடி நாம வந்துச்சு. அப்புறம் பல்லல பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டை PK மாயா அவர்களும் திருச்சி விஜி அவர்களும் ஆரமுடைய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு இவன் இன்னைக்கு நடிக்கிறேன். மணிகண்டனை பத்தி இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சாமி மணிகண்டா ஏன்னா அவனுக்கு முடியல, சவரி முடியல. கிரிகோடி மண்டைய ஏறி விட்டாங்க. ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசைமுரசு. இந்த பகுதியில எத்தனையோ பெட்டிக்காரவங்க இந்த மேடையில வந்திருக்காங்க. நான் சந்திச்ச நாளதான் இந்த மேடையில இன்னைக்கு சூப்பர் சிங்கர் அதெல்லாம் போன் அடிச்சா அண்ணே முத்துச்சிருப்பி அண்ணே எங்கே இருக்க டீக்கல்ல டீச்சாவில் இருக்கா நானுக்கு வந்துடுறேன். செல்லம் வந்தே கூப்பிடுவேன். வாடா வாடாம அங்கே நிக்கிறேன் இங்கே நிக்கிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போன இருக்கேன். போன வயது ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். ஆனா நான் என்ன அருப்புக்கோட்டையை தாண்ட முடியல. அப்படி கலைஞர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு வந்து இந்த வேடத்தோட மண்ணுக்கு வந்தவர்கள் யாருமே தோற்றதா சரித்திரம் கிடையாது. நானும் 2 வாரம் இருந்தேன். தமிழ் குடிமகன் ஜெகதண்டா டபுள்எக்ஸ் படத்தில் நடிச்சேன். அங்கே சினிமா உலகத்தை காப்பாற்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த நாடக உலகத்துல ஒவ்வொரு பேர் வாங்க நடிகர் பூரா போய்விட்டார். வருகின்ற சந்ததிகளை வளர்த்து இந்த கலையை சொல்லிக் கொடுக்க ஆளு. அதனால கடைசி வரையிலும் இந்த நாடகத்திலே நான் கோமாளியாக இருப்பேன். நாடக கலைஞர்களையும் உங்கள் மத்தியிலே திறமசாலிகளை காமிப்பேன். உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஜீவனாக ஆயுள் உள்ள வரை இருப்பேன். இந்த மேடையில அன்பு தம்பி மணிகண்டனை முதல் மேடை பாடுற பாட்டுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு இவன் நல்லா இருக்கணும்டா, அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க கை தட்டினீங்கன்னா அவசரம் இருங்க புடி வைக்கிறேன் சென்னைக்கு போட்டீங்க கைதட்டு வாங்கினா ஒரு நேரத்துக்கு வாசிச்சு சம்பளம் தானே. உன் வீட்டுக்காரமா தாலிக்க போட்டு வந்தது இல்லைங்க. கருணக்கிழங்கு சவுச்சவு பிள்ளைங்கி பிராயல் போய் முட்டை வாங்கிட்டு போய் குடும்பம் நடத்து. அப்படி நீ பாடி ஒரு கைதட்டலைன்னா பக்கத்துல மாட்டாங்க. நீ சுடுமாட பத்தி நீயே சுடுமாட பார்த்தா இருக்க தூக்கி விடு. அப்படியே போய் அங்கே அழகு சாமி கடையில மாத்தவன் வரும். அவன் நல்லா உளுத்தவனை போடுவான். எந்த அளவுக்கு நாடகம் இருக்குன்றது நிரூபிச்சு ஒரு மசூர் மேல நம்மளே வாங்கக்கூடாது. உங்க அன்புதான் மேல வாங்கக்கூடாது. இந்த மேலைக்கு இந்த ஊருக்கு ஒரு மரியாதை. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் ஆர்மோனியம் பெற்றார். பங்கட சோட பூமியில பொறுத்தது கேட்டா
நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு பூ விட்டு போக்கிறவன், நான் ஒரு பூக்குற வியாபாரி. எனக்கு நாடகம் வந்து ஒரு 8-10 வருஷம் ஆச்சு. எனக்கு யாரும் நாடகம் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு யாருமே தெரியாது. நான் படித்து பழகுது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி லைனுக்கு நான் படிச்சுட்டேன். எனக்கு நாடகம் எனக்கு தெரியாது. என்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு சாலை ஓரத்தில் பூக்கு வச்சு தான் முடிச்சுட்டு இருந்தேன். முதல்ல அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒற்றை கேட்ட அண்ணன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப கஷ்டம். எனக்கு சுகர் இருக்கு. வரும்போது ஒரே வாங்கிட்டு எனக்கு ரொம்ப முடியல. அண்ணே சொன்னார், பெரிய பெரிய பெட்டிக்காரங்களாம் வந்து மேலே பேர் வாங்கலாம். என்னால் முடியல, அழுத்து வருது, பேச முடியல. என்னை மன்னிச்சிருங்க, நல்ல தப்பு. அடுத்த நேரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் நல்லா இருக்கிறாரே, ஏன் நீ கவலைப்படுற? என்னை மன்னிச்சிருங்க. ரேஸ்ல ஓடுற மாடு என்னைக்கும் முத பரிசு வாங்காத. என்னைய பொறுத்தளவு இந்த நாடகத்துல பெரியாள்னா எம்கேலாம் பெரியாள் நீதாண்டா. ரெண்டு பாடலாம், ரெண்டு பாடலாம். உட்காந்துட்டு கை காலம் நீ உட்காந்துட்டு கூட சூப்பரா பாட வாட்டியா. அதுக்கு காரணம் இடத்தோட ஐயனாரோட அருள், பிள்ளாயோட அருள். மனக்கலைக்கு அழுகிறேன், அவனால முடியல. காலையில அவனுக்கு ஏன்னா அவனால முடியல. எப்பயுமே சிரிச்சு விளையாடுனேன், இன்னைக்கு அவனால முடியல. அவனை யூடியூப்ல பார்த்தாலும் கை தூக்குறேன். மணிகண்டன் மணிகண்டனுக்காக எல்லாரும் ஜோரா அவனால கையில ஏன் அழுகிற? அவனால முடியல. இதே அவனால பார்த்து நல்லா மிருதங்க சக்கரவர்த்தி முதல்வர்வான் கோடைகிரி குமரன் அவன் பார்த்த சுத்தமான மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. அதே மாதிரி இந்த அமர் மாதிரி இல்லை, இவர மாதிரி இல்லைன்னா சொல்ல முடியாது. சரிதானே? ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணங்க, மருதமணி மருதமணிதான், மணிகண்டை மணிகண்டா உடனே மாதிரி எல்லாரும் பாக்கியா வாழ்த்துக்கா. என்ன வந்தா பார்த்தோம் என் கார வச்சுக்கிறான், நடந்து போறான். உசுறதால எனக்கு முக்கியம். 10 பேர்த்த காப்பாத்த எதுவுமே தேவையா, தனியா போட்டாடா அவனோட காமை. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதவர்த்துவார் கோடைகிரி குமரன் தனக்குன்னு ஒரு தனி வாத்திய கலைஞர். உண்மையிலேயே எத்தனை மிருதங்க சக்கரவர்த்தி நீங்க பார்த்துருப்பீங்க. என் அன்பு தம்பி பாரதியோட அந்த மிருதங்க நிறைய தனி. மதுரையை சேர்ந்த பாரதி அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள்.
மிருதங்க சக்கரவர்த்தி அழைத்து பேர் வாங்கி விட்டார். பாலவாத்திய சக்கரவர்த்தி எல்லாரும் பாப்பீங்க, அதை பெட்டிக்கடை வச்சது மாதிரி உட்காந்துருக்காங்க. திறமையான கலைஞர் டிவி ஜெயந்திப்பா. நேற்று இந்த மேடைக்கு வந்தார் என் மருமையை சின்ன ஜெயராஜ். அவருக்கெல்லாம் வாத்தியார் இருந்த அரசோகரம் டிவி ஜெயம். என் அன்பு சித்தப்பா ரசித்த ஒரு கலைஞர்னா திண்டுக்கல் ராஜேந்திரன் ஆதரவுறேன். பெரிய கலைஞர் ஐயா. மிருதங்கத்துக்கு பாதிப்பு இல்லாமல் மிருதத்தோடு ஒற்றி இணைந்து போவதுதான் ஆதரவு. அதே மாதிரி போனோம். ஆனா இன்றைக்கு இளைஞர்ல பேர் வாங்கிறதுக்காக ஒரு சில ஆதரவுலாம் மூங்கிக்க முடிச்சுக்கிட்டே வளர்ந்து. ஆனா எங்க அண்ணே வாசிக்கக்கூடிய வாத்தியம் உங்கள் அத்தனை பேருக்குமே செவிக்கு வருந்தால் திண்டுக்கல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் ஆதரவுகளை சேர்ப்பார்கள்.
உழைத்து இந்த கலையில நானும் ஒரு கலைஞர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இவரோட யார் அப்படியா இங்கே சிறந்த முறையிலே சீர்தாளம் பார்த்தீங்கன்னா மது வந்தால் மாதிரி இருப்பார். ஆனா இவர் நாடக கலைஞருக்கு மட்டும் தாளம் போட்டால் சினிமா உலகத்திலே சொல்லித்தாரே டி.ஆர். மகாலிங்கம், கே.பி. சுந்தரம்பாள் இவங்க எல்லாம் நாடகத்தில் நடிச்சு நீங்க இங்க இருக்கிறவங்க பார்த்திருக்கீங்களாயா? கேள்விப்பட்டிருக்கோம். பாக்க அவருக்கு தாளம் போட்ட ஒரு கலைஞர்னா பாட்டி பார்த்தா பெருமையா சொல்லிக்கிறதுக்கே வந்து நம்ம உன்னிகிருஷ்ண மாதிரி மைக்கே கே.பி. சுந்தரம்பாளுக்கும் டி.ஆர். மகாலிங்கத்துக்கும் பிறந்த குழந்தை கூட தாளம் போட நீ பார்த்து அவரு பார்த்து நல்ல கலைஞர். ஒரு பாட்டு பாடு பாடணும். இந்த மக்கள் கூட அப்படியே சாத்தாகிக்க சாடு போச்சு எக்கோ வைக்க எங்கே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வயதானவர் ஆட்கள் பூராமே நாம் கேள்வி செய்ய வேண்டாம். அவரெல்லாம் குழந்தையை போட்டு உண்மையாக நமக்கு வயதாய உண்மையாக அதில் அந்தபடியாக தெளிவாக இங்கே ஒளி ஒளி சிறப்புமிக்க மைக்கேல் வாசு மதுரை வாசுகி வாசுகி ரேடியோஸ் மதுரை ரேடியோஸ் மதுரை வாசுகி மதுரை வாசுகி மதுரை வாசுகி